Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு KFC ஸ்டைல்ல உள்ள ஒரு ஃப்ரைட் சிக்கன் தான். ஆனா மசாலா நம்ம ஊர் மசாலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல 1.5 கப் காய்ச்சி ஆறுன மில்க் ஊத்திரலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரோஸ்மேரி, ட்ரைட் ரோஸ்மேரி இருக்குல்லங்க, அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிட்ட பிறகு ஒரு விஸ்க் எடுத்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அது கேர்டல் ஆக ஆரம்பிக்கும், திரைய ஆரம்பிக்கும் பால். அப்போது நம்மளுடைய ஹோம்மேட் பட்டர் மில்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன், தெரிஞ்சு இங்கே பாருங்கள், அந்த பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 3 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஏன்னா கலர் நம்ம எதுவும் இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம், அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல், லம்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் காடமம், ஏலக்காய் பொடி போட்டுடலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இதையும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு, குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி, அப்புறம் 2 முட்டை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண வேண்டிய மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து மீடியம் சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை கொஞ்சம் மீடியம் சைஸ் போதுங்க. அப்படி ரொம்ப பெருசாக இருந்தால் நடுவில் ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த சைடில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த லிக்விட் மிக்சர், அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை, கட் பண்ண சிக்கனை எல்லாத்தையும் நல்லா உள்ளுக்கு டிப் பண்ணி, நல்லா அந்த மசாலா உள்ளுக்கு எல்லாம் ஏறுற மாதிரி நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு கிளிங் பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது எவ்வளோ மணி நேரம் மேரினேட் ஆகணும்னா, மேக்ஸிமம் 4 hours, 4 மணி நேரம் நீங்கள் வந்து இதை மேரினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1.5 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கப்புன்னு போட்டிருக்கேன், அது 1.5 கப்பு மைதா தாங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் அது போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன், நம்மளுடைய சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பு வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அந்த பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்புறம் உப்பு வந்து 1.25 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு இருக்குல்ல, அந்த மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி நான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, பாண்டிங்னா நம்ம சிக்கனை எடுத்து நல்ல ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் அடிச்சுங்க, தின் லேயராக நல்ல ஈவன் லேயராக வரும், அதுதான் பாண்டிங். இப்போ அந்த பாண்டிங் பண்ண சிக்கனை நீங்கள் மேரினேட் பண்ண அந்த லிக்விடில் போட்டுட்டு ட்ரை ஃப்ளவரில் நல்லா கோட் பண்ணணுங்க. அந்த மேரினேட் பண்ண சிக்கனை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஒரு 2 தடவை ரிப்பீட் பண்ணணும். அந்த மாவை நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாங் யூஸ் பண்ணுங்கள், கை யூஸ் பண்ணாதீங்க. கை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம கையிலே பாதி மாவு வந்துடும். ஸோ செகண்ட் லேயரையும் இதில் டிப் பண்ணிவிட்டு, அந்த லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ட்ரை ஃப்ளவரில் வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்னா, நல்ல கிறிஸ்பியாக ஒரு 2 கோட்டிங் பண்ணும் போது, அதனால தான் இதை நம்ம பண்ணுறோம். ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 சிக்கனுக்கு மேலே இல்லை 3 சிக்கனுக்கு மேலே போடாதீங்க, ஈவனாக ஃப்ரை ஆகாது. லோ டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு 12லேருந்து 15 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான உணவே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழியாகும். டிப்ஸ் டைம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணணும். அப்போ தான் எல்லா இடமும் குக் ஆகும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour பிஃபோரை நீங்கள் வெளியே எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி கிறிஸ்பினஸ் வராது. ஓகேங்க, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாதிரிங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை, டேக் கேர், பி சேஃப்.